நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவோடு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் கலக்கல் சினிமாவுக்கு இன்று சிறப்பு விருந்தினராக உங்களிடையே பேச வந்துள்ளார். சமீபத்தில் கடந்த 10 வருடங்களாக 200 நாட்கள் படங்கள் எதுவுமே ஓடவில்லை. இவருடைய படம் தான் ஓடி இருக்கிறது. அந்த படத்தின் பேர் லத்திகா. அந்த லத்திகா படம் மட்டுமல்ல, இப்பொழுது படைத்தலைவன், திருமா, தேசிய நெடுஞ்சாலை, மனுஷன், மன்னவா என இவருடைய படங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், டாப் ஸ்டார் மத்தியில் இவர் பவர் ஸ்டாராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். டாக்டர் சீனிவாசன் தான் அவர். இன்று உங்களிடையே பேச வந்துள்ளார். இதோ டாக்டர் சீனிவாசன் அவர்கள். வணக்கம் நேயர்களே. கலக்கல் சினிமா நெட்வொர்க்கில் பேச எனக்கு வாய்ப்பளித்த நிறுவனத்துக்கும் இந்த சேனலை பார்க்கும் நேயர்களுக்கும் எங்கள் லத்திகா பிலிம்ஸ் சார்பாக நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உங்கள் முன்னால் பேச வாய்ப்பளித்த நிறுவனத்துக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பூஜா வணக்கம் சார். இந்த மாதம் உங்களோட ஆனந்த தொல்லை ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஆனந்த தொல்லையில் ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்னு ஒரு கேப்ஷன் போட்டிருக்கீங்க. இந்த படத்தில் இணைய இயக்கமாகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஹீரோ, இந்த படத்தில் ஹீரோவா வில்லனா? லத்திகா படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறேன். ஆனந்த தொல்லை முழுக்க முழுக்க அந்த படத்தில் வில்லனா, அதுவும் கொடூர வில்லனா நான் அந்த படத்தில் வரேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாகவும் செகண்ட் ஹாஃப் கிரைம் சப்ஜெக்டாக வருகிறது. லத்திகாவோட டிஃப்ரெண்ட்டாக அந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதில் இயக்குனராக என்னுடைய சகோதரர் பாலானந்த் வந்திருக்கிறாரு. அவர் கூட இணை இயக்கமாக நானும் பண்ணியிருக்கேன். இதில் வாணி விஸ்வநாத், செந்தில், ஸ்ரீமன், வையாபுரி என்று ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கிறோம். மிக பிரம்மாண்டமான செலவில், பிரம்மாண்டமான முறையில், வெளியூர் படப்பிடிப்பில் இந்த படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்கோம். கண்டிப்பாக அது தமிழகத்தில் 365 நாள் இந்த படத்தை ஓட்டணுங்கிறது எங்களுடைய எண்ணம். கண்டிப்பாக அதுக்கு மக்கள் நீங்கள் எல்லாம் ஆதரவு தருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா தம்பி? டொனேஷன்ங்கிறது விருப்பப்பட்டு கொடுக்கறது. கொடுக்க விருப்பம் இல்லைன்னா இப்படி அராஜகம்லாம் பண்ணக்கூடாது. சரியா? புறப்படு. நீங்கள் இப்போ 2வது படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. வழக்கமாக சினிமாவில் நடிக்க வந்தவங்கள்ட்ட கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டாக்டராக நினச்சேன், ஆக்டர் ஆகிட்டேன்பாங்க. ஆனால் நீங்கள் டாக்டராகி ஆக்டர் ஆகியிருக்கீங்க. செய்யும் தொழிலே தெய்வமாங்க. இதில் டாக்டரோ ஆக்டரோ இல்லை. நேரம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக எந்த தொழில் செஞ்சாலும் அதை தக்க வைக்கிறது அவங்களுடைய திறமையை பொறுத்துன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஆக்ட் பண்ணுங்கிறது திடீர்னு எதிர்பாராமல் வந்த ஒரு சூழ்நிலை தான். ஆகவே இந்த நடிப்புங்கிறது எனக்கு இயற்கையிலே என்னுடன் கலந்துருக்கு. இந்த வாய்ப்பை நான் கடைசி வரையும் தக்க வைக்கிறதுக்கு என்னுடைய முயற்சி நான் வீணாக்காமல் தொடர்ச்சி அதை பண்ணணும்னு என்னுடைய ஆசை. ஏரியாவில் இருக்கிற ஏதோ ஒரு அம்மன் கோயிலில் கூழ் ஊத்துறாங்களாம். அதுக்காக டொனேஷன் கேட்டு வந்தாங்க. நானும் 500 rupees கொடுத்தேன். பட் அவங்க அதை வாங்கலை. கோயிலுக்கு தானே பூஜா, கொடுத்துட வேண்டியதானே? அவங்களை பார்த்தா டொனேஷன் வாங்க வந்தவங்க மாதிரி தெரியல சார். இப்போ சமீபத்தில் வந்த படங்கள் மத்தியில் நீங்களும் ரிலீஸ் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களுக்கு எந்த வித ஒரு சினிமா பேக்கிங் கிடையாது. என்டையர் நீங்கள் நியூவாக சினிமாவில் இறங்கிருக்கீங்க. எந்த தைரியத்தில் நீங்கள் இதில் வந்திருக்கீங்க? மக்கள் தைரியம் தான் சொல்லணும். மக்கள் சக்தியை வெல்றதுக்கு யாராலையும் முடியாது. மக்களை முழுக்க முழுக்க நம்பி என்னுடைய திரையுலகத்தை நான் வந்திருக்கிறேன். 2வது இந்த லத்திகா படத்தில் எனக்கு முழுக்க முழுக்க என்னுடைய ரசிகர்கள் ஆதரவு நிறையா இருக்குது. என்னுடைய ரசிகர்கள் எனக்கு பின்னால் ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய முயற்சினால தான் இந்த லத்திகா படம் இன்றைக்கி தமிழக திரையுலகத்தில் 225 நாள் ஓடி வெற்றி படமாக நான் தந்திருக்கிறோம். அதனால் எனக்கு முழுக்க முழுக்க மக்களும் என்னுடைய ரசிகர்களும் இந்த படத்தை பார்ப்பாங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. உனக்கு ஏதாவது குறை இருக்கா பூஜா? ஐ மீன், நான் உனக்கு கார் வாங்கி கொடுத்ததுல, பங்களா வாங்கி கொடுத்ததுல, என் ப்ராஃபிட்ல ஷேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுல, இப்படி என்னென்னமோ இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னு, இதுல ஏதாவது உனக்கு குறை இருக்கா? நோ சார்,
I'm always happy, sir. Hey, but I'm not happy, ah? I'm not happy. நீங்க டைரக்டராகவும் இருக்கீங்க, நடிகராகவும் இருக்கீங்க, தயாரிப்பாளராகவும் இருக்கீங்க. நடிகரா நீங்க யார் மாதிரி வரணும்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏதாவது இருக்குதா? நடிகராக வரணும்னா சூப்பர் ஸ்டார் தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய வளர்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் இருக்குது. அவர் அந்த அளவுக்கு உழைச்சி மக்கள் மத்தியில் நீங்காத அசைக்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாரு. அதில் ஒரு துளியாவது நான் வரணும்னு தான் என்னுடைய எண்ணம். சினிமால உங்களுக்கு எந்தெந்த மாதிரி கேரக்டர் அமைன்னு நினைக்கிறீங்க? உங்களோட குறிக்கோள் என்ன? சினிமாவில் வந்து இந்த கேரக்டர் இந்த ரோல் தான் வேணுங்கிறதுலாம் இல்லை. எந்த ரோல் கொடுத்தாலும் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். என்னுடைய குறிக்கோளே திரையுலகத்தில் நிரந்தரமான ஒரு இடத்த பிடிச்சி மக்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்லது செய்யணும் தான் என்னுடைய எண்ணம். என்ன மயக்குச்ச இந்த கண்ணுக்கு இங்கிலீஷா பேசி கவுத்துச்ச இந்த அழகான உதடு அதுக்கு வாடி. டூயட் பாடும்போது உங்களோட மனப்பக்குவம், மற்ற கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் இதெல்லாம் நினச்சி நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதாவது சாங்கில் வந்து ஹீரோயினோட ஆடும்போது அந்த ஒரு எந்த எண்ணங்களும் மனசில் வராது. படம் நல்லா வரணும், பாட்டு நல்லா வரணும், மக்கள் மத்தியில் நல்ல கருத்துக்களை சொல்லி இது நல்ல படமாக நிரந்தரமாக பேர் சொல்லணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேஸ்திரி? உங்க புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ சார். ஹவுஸ் எவ்ரிதிங்? நல்லா போயிட்டு இருக்கு. சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க, வர்றாங்க போகிறாங்க செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறதா எல்லாரும் சொல்கிறாங்க, உதவி வாங்கினவனும் சொல்கிறாங்க, அதை பயனடைஞ்சவங்க சொல்கிறாங்க. இது யாரோட இதில் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? இல்லை உங்களுக்குள்ளே இப்படி ஒரு உத்வேகமாக அந்த உதவும் மனப்பான்மை எப்படி வந்தது உங்களுக்கு? தனி ஒரு மனிதனாவோ இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனாக இருக்கிறவங்க அவங்க இருக்கிற காலகட்டத்தில் வாழ்கிற காலங்களில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் பிறருக்கு ஏதாவது உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்ச வரையும் பிறருக்கு நன்மை செஞ்சால் கண்டிப்பாக கடவுள் இதயத்தில் நம்ம பதிஞ்சிக்கலாங்கிறது ஒரு எண்ணம். ரெண்டாவது, நம்மக்கிட்ட வசதி இருக்கோ இல்லையோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பிறருக்கு கொடுத்தா அதில் ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து நம்ம இன்னைக்கு நிரந்தரமான ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இந்த சினிமாவில் வந்தால் கண்டிப்பாக இந்த லேபிளை வச்சு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். என்னையா ஈஸ்வர், நான் நினைச்சு ஏயா எவனையோ அடிச்சுக்கிட்டு இருக்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் கேட்டுக்க. இப்போ நீங்கள் நடிக்கிற படங்களோட பட்டியலை அதில் என்னென்ன கேரக்டர் பண்ணுறீங்கன்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். இதில் வந்து என்னுடைய படங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு படம் வெற்றி படமாக என்னால் தர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில், அதாவது என்னால் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியுங்கிறது மக்கள் ஏற்றுக்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் படம் எடுக்கிறோம். இதில் என்னுடைய படம் முதல் படம் நான் நடித்தது உனக்கா ஒரு கவிதைங்கிற ஒரு படம். அதில் சும்மா ஒரு கெஸ்ட் ரோலாக வரேன். அதுக்கப்புறம் மண்டபம், அப்புறம் நானே வருவேன், அதுக்கப்புறம் நீதானாவன், அதன் தொடர்ச்சியாக லத்திகா படம் எடுத்தோம். அது நல்ல வெற்றிகரமாக போகுது. அதுக்கு அடுத்தாப்புல ஆனந்த தொல்லை, அப்புறம் இந்திரசேனா, அதுக்கப்புறம் தேசிய நெடுஞ்சாலை, அப்புறம் மன்னவன், மனுஷன், சீனு கொலை வழக்கு, சீனு MABL என்று ஒரு தொடர்ச்சியாக உதவி இயக்குனர் புதிய கதையாசிரியர்களை வச்சு நான் படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதில் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கெட்டப்பு, வித்தியாசமான ஸ்டோரி இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் தமிழக திரையுலகத்தில் ஒரு நீங்காத இடத்த பிடிக்கணும் தான் என்னுடைய ஆசை. வழக்கமாக எல்லா ஹீரோக்களுக்குமே இருக்கிற ஒரு ஆசை இருக்கு, அது உங்களுக்கு இருக்கா? டூயல் ரோல் பண்ணணுங்கிறத ஆசை ஏதாவது வச்சுருக்கீங்களா நீங்கள்? கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கதை கிடைச்சா கண்டிப்பாக நான் நிச்சயமாக அந்த இடத்த பிடிப்பேங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. வேலைக்கு போற ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, அங்க நடக்கிற நல்லதையோ கெட்டதையோ வீட்டுல வந்து டிஸ்கஸ் பண்ண சம்பந்தமே இல்லாம எங்க குடும்பம் கஷ்டப்பட்ட மாதிரி மத்த குடும்பமும் கஷ்டப்படுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது இப்போ சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனில் கூட நீங்கள் நின்னீங்க.
அது ஒன்று. அப்புறம் நீங்கள் மேயர் எலெக்ஷன் நிற்க போகிறது கடைசியில் நீ நிற்கலையே, அதை பற்றி என்ன உங்கள் கருத்து? அதாவது தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டது உண்மை. அது வந்து பெரிய 2 ஜாம்பவங்களை எதிர்த்து நான் நின்னேன். ஆனால் அவங்க 2 பேரும் என்னுடைய சகோதரர்கள் தான். அதாவது ஒரு மாற்றம் உருவாக்கணும், தயாரிப்பாளருக்கு நலிந்த சிறிய தயாரிப்பாருக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச வரையும் நன்மை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நின்னனுடைய. கண்டிப்பாக அது பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நேரம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கிடைச்சா நம்ம உதவி பண்ணலாம், கிடைக்கலைனாலும் உதவி பண்ணலாங்கிற இடத்துல தான் நின்னேன். மேயர் எலெக்ஷனை நான் கண்டிப்பாக நான் நிற்கலை. அது தவறான செய்தி எல்லா இதுலேயும் என்னை கேட்டிருக்காங்க. நான் அந்த மாதிரி எண்ணவும் இல்லை, அப்படி நான் நிற்கவும் இல்லை. என் குழந்தை உயிரோட பாப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு உயிரோட இருந்தா தானே. ஐயோ, என்னால முடியாதுங்க. பிரியா பிரியா நில்லு பிரியா. நீங்கள் நம்ம நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சினிமாவை பற்றியும் உங்களோட கேரியர் பற்றியும்? அதாவது நீங்கள் இப்போ இந்த உதவி வர்ற விஷயங்களை பற்றியும். ஏன்னா இதை பார்த்துட்டு ஒரு 4 பேருக்கு உதவுன்னு நினைச்சா அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மனிதனாக பிறந்தால் கண்டிப்பாக பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சால் அவங்களுடைய வாழ்த்து வந்து நம்மளுடைய குடும்பத்துக்கு, நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் தான் என்னுடைய எண்ணம். அது நேரலாக இருந்தாலும் சரி, என்னுடைய ரசிகர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக உழைச்சா அதுக்கு உயர்வும் வெற்றியும் கிடைக்குங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் அனுபவித்த ஒன்று. ஆகவே யாராக இருந்தாலும் சோம்பேறித்தனம் இல்லாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்ம உழைச்சோம்னா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம். யாரும் தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் சோம்பேறித்தனம் இல்லாமல் யாரையும் ஏமாற்றாமல் நேர்வான வழியில் நம்ம வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் எட்டாத உயரத்துக்கு போகலாங்கிறது என்னுடைய அனுபவம்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த கலக்கல் நெட்வொர்க்கு என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு கண்டிப்பாக அடுத்து ஆனந்த தொல்லை ரிலீஸுக்கு உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம். முடியும் என்று நினைத்தால் இமய மலை கூட உனக்கு வழிவிடும், முடியாது என்று நினைத்தால் சிலந்தி வலை கூட உன்னை சிறைப்பிடிக்கும் என்பது ஒரு பழமொழி. டாக்டர் சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய விடாமுயற்சியால் முயற்சி திருவணியாக்கும் என்ற ஏவிஎம் தாரக மந்திரத்தை மனதில் வைத்துக்கொண்டு இன்று தனி ஒரு மனிதனாய் சினிமாவில் வளர்ந்து கொண்டு இன்று சாதித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஆதரவோடு மேலும் மேலும் அவர் ஆதரவு நீங்கள் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.